சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் 45 நிர்வாகிகளின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டும். அப்பொழுதுதான் இரட்டை இலை சின்னம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தற்காலிகமாக அந்த கட்சிக்கு ஒதுக்கி செய்ய முடியும். இல்லை என்றால் சின்னம் தற்காலிகமாக முடக்கப்படும் என்பதை நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 45 நிர்வாகிகளது ஆதரவு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்குமா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. மேலும் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் வருகின்ற சட்டசபை தேர்தலை அதிமுகவால் மேற்கொள்ள முடியாது. இதனால் வேறு வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 45 மாவட்ட செயலாளர்களது ஆதரவுகளையும் மூத்த நிர்வாகிகளது ஆதரவுகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலை மூத்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் என்ற முடிவிற்கு எடப்பாடி வரவேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியிருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாஜகவிடமும் உதவியே கேட்க முடியாது. ஏனென்றால் இது உட்கட்சி பிரச்சனை. அப்படி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் சரியான தலைமை இல்லை என்பதை பாஜக உணர்ந்துவிடும். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது ஏற்கனவே செங்கோட்டையன் கொடுத்த காலக்கெடுவும் எடப்பாடிக்கு முடிந்துவிட்டது. 10 நாட்கள். தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற போராட்டத்தை தொடங்குவதற்கும் செங்கோட்டையன் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். தற்பொழுது நீதிமன்றமும் இரட்டை இலை சின்னம் ஒப்படைக்க வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர்களது ஆதரவுகள் தேவை என்பதை தெரிவித்திருப்பதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார். திடீரென்று நீதிமன்றத்தின் இந்த முடிவின் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களில் சரியான முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்பாரா என்பதை பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் நியாயம் இருக்கிறதா அல்லது செங்கோட்டையன் OPS சசிகலா கட்சியில் இணைய வேண்டும் என்று கூறுவது நியாயமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.